Hi friends, welcome to Creative Designers. இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரியில் வர ரன்னிங் ப்ளவுஸ் கிளாத் இது. கிளாத்தில் குட்டி குட்டி புட்டாஸும் ப்ளஸ் இந்த மாதிரி பார்டர் இருக்குது. நம்ம இதில் ஒர்க் பண்ணால் அந்த அளவுக்கு நமக்கு ஆரி ஒர்க் அவ்வளோ லுக்காக இருக்காது. ஸோ அதனால் நான் சேம் அதே கலர்லேயே இந்த மாதிரி சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும், ப்ளஸ் அதோட லுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாத் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கலாம். ஓப்பனில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட மடிப்பு பாகம் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நமக்கு இன்ச் டேப் வச்சு எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு கீழே 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அளந்தோம்ல 13.5 இன்ச்சஸ் வந்தது. இப்போ அந்த 13.5 இன்ச்சஸ் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் டவுன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 9 இன்ச்சஸ் இருக்குது. மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து 9 இன்ச்சஸ் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது நமக்கு இன்னும் தேவைன்னா குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு நெக்கோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் இந்த மாதிரி விரிவடையும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல அளவு எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த இடம் பாருங்கள், 2.25 இன்ச்சஸ் இருக்குது கரெக்டாக. ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து இப்போ 2.25 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட இறக்கும் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அது வரைக்கும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன ஷேப்பில் நமக்கு நெக் வேணுமோ அந்த மாதிரி அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வரைஞ்சிக்கணும். நான் இப்போ யூ ஷேப்பில் தான் வரைகிறேன். இப்போ கிளாத்துக்கு அடியில் கார்பன் ஷீட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக் ஷேப் வரைஞ்சோல அது மேலேயே இப்போ நம்ம வரைஞ்சி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்கேலில் வரைஞ்சிட்டு இப்போ இது வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட இந்த போர்ஷன் மார்க் பண்ணலாம். அதுக்கு ப்ளவுஸ் இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு இந்த அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே ப்ளவுஸு கீழ் போர்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சாக் பீஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது நம்ம தப்பாக பண்ணால் கூட நம்ம அழிச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் விட்டோம்ல, அந்த பார்ட் இது கீழே. இப்போ இதுக்கு அடியிலுமே கார்பன் ஷீட் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். டாட்டட் லைன்ஸுக்கு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கண்டினியூஸாக ஃபுல்லாக வரையணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிட்டாவே நமக்கு அந்த துணியில் பேக் சைடில் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு துணி நம்ம விரிச்சிட்டு அந்த டாட்டட் லைன்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், அது மேலே இந்த மாதிரி சாக் பீஸில் வரைஞ்சி ஜாயின் பண்ணிடலாம். நெக் போர்ஷன் பாருங்கள், ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்ததுன்னு நினச்சதுன்னா நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ப்ளவுஸோட பேக் நெக் மார்க்கிங் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். கிளாத்தோட அதர் எண்டில் ஒரு சைடில் ஒரு ஸ்லீவ், இன்னொரு சைடில் இன்னொரு ஸ்லீவ் வரும். இப்போ கிளாத்தோட பாதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து இப்போ 18 இன்ச்சஸ் இருக்குது. அதோட பாதி 9 இன்ச்சஸ்க்கு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேருந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் போர்ஷன் மடித்து தைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட சென்டர் பார்ட்டை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அண்டர் ஆர்ம்ஸ்லேயும் ஒரு மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனில் கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் இந்த மாதிரி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ண மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில் ஒரு மார்க் பண்ணிடலாம். திரும்பவும் ஸ்லீவோட கீழ் போர்ஷன்லேயும் ஒரு மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்லீவோட கீழ் போர்ஷனில் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன்ஸ் வரும், அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ கர்வாக மார்க் பண்ணணும். அதுக்கு இது மாதிரி கர்வாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கர்வாக வந்து இந்த பாயிண்ட்லேயும் வந்து மீட் பண்ணிடணும்.
ப்ளவுஸோட ஒரு ஸ்லீவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் பக்கத்துலேயே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் கட்டிங்க இல்லை கிராஸ் பீஸான்றது பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பீஸில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பார்க்கறதுனால நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். 5.25 இன்ச்சஸ் இருக்குது. பேக் நெக் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கார்னரில் ஃப்ரண்ட் நெக் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா அந்த ஒர்க் பண்ணது வந்து இடிக்காமல் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இப்போ மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அளந்து எடுத்தோம்ல 5.25 இன்ச்சஸ், அது வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட அகலம் வந்து 2.25 இன்ச்சஸ் நம்ம ஆல்ரெடி அளந்துட்டோம். இப்போ அதுவும் இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இந்த நம்ம மார்க் பண்ணோம்ல இதிலெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல நெக் ஷேப் வந்து நான் யூ ஷேப்பே வரைகிறேன். ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே கிராஸ் பீஸ்னால் இந்த லைன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்ல, அதே லைன் வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுட்டு நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும். ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு பிட்டு கிளாத்து கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரி தான் ஸ்லீவ் போர்ஷனுக்கும் இந்த இடத்துல ஒரு பிட்டு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ப்ளவுஸ் மார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள். ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். ஸ்லீவ் போர்ஷன், அதுக்கு மேலே ஃப்ரண்ட் நெக் போர்ஷன், அதுக்கு மேலே ப்ளவுஸோட பேக் நெக் போர்ஷன் வந்திருக்கு. இப்போ இன்னொரு டைரக்ஷன்லேருந்து காட்டுறேன். ப்ளவுஸோட பேக் நெக் இங்கே வரும், அது பக்கத்துலேயே ஃப்ரண்ட் நெக், அதுக்கு கீழே ஸ்லீவ் போர்ஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.